ஈரான் கிட்ட மட்டும் இந்த ஒரு பகுதியோட முழு கட்டுப்பாடு போணுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியாவில் பெட்ரோல் விலை 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்கு மேலே உயரும் அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. அதற்கான வாய்ப்பும் இருக்குது, அதற்கான அறிகுறியும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கு கமெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகும். மறந்துடாம சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரம்ப் ஏப்ரல் 1, 2026 இந்த மாதம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கை என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஈரான் இஸ்ரேல் போர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 மாத காலம் நடைபெற்றுட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மாதம் நடைபெறும் அப்படிங்கிற போல் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த ஏப்ரல் மாதம், இதெல்லாமே மே மாதம். அதுக்கப்புறம் தான் ஒரு சில உலக நாடுகளுடைய பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த போர் அப்படிங்கிறது தற்காலிகமாக நிற்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற போலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ நீங்கள் ட்ரம்ப்போட சுவாரஸ்யமான அந்த அறிக்கையை கேட்டிங்கன்னா இன்னும் இந்த தகவலை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உங்களுக்கு இருக்கும். ஒன்றும் இல்லை, ட்ரம்ப் நாங்கள் இனிமேல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் விஷயத்தில் தலையிட மாட்டோம், இன்னும் 2-3 வாரத்துக்குள்ளே அங்கேருந்து பின்வாங்குறோம் அப்படிங்கிற போலையும் சொல்லியிருக்காரு. அதாவது தலைவன் இது போலலாம் பண்ண மாட்டார் ப்ரோ, என்ன அங்கே உள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இவங்களுடைய அதாவது அமெரிக்காவோட கப்பற்படை விமானப்படையை கொண்டு போய் அங்கே சிக்க வைக்கிறதும் இல்லாமல் மற்ற நாடுகள்ட்டையும் உதவி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, உங்களுடைய கப்பற்படையும் விமானப்படையும் எங்களுக்கு தாங்க, நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஈரானுடைய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை மீட்டெடுத்து அங்கே செல்லக்கூடிய கப்பலுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுப்போம் அப்படிங்கிற போல சொல்கிறாரு. அதாவது ஈரான் இது போல் ஏதாவது நாடுகள் உதவிக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாடுகள் மேலேயும் ஏவுகணையை வச்சு அடிப்பாங்க. அதை வச்சு அடிக்கிறது இல்லாமல் மட்டும் அந்த மற்ற நாடுகளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இராணுவ வீரர்கள் அங்கே போனாங்கன்னா திரும்ப மரணம் அடைஞ்சு தான் வருவாங்க அப்படிங்கிற போல், அதுவும் அவங்களுடைய சடலங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது கூட தெரியாது. அந்த அளவுக்கு கட்டுப்பானாங்கன்னா ஈரான் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இந்த இடத்துல ட்ரம்ப்பே முட்டாள்தனமாக பண்ணுறாரா அப்படிங்கிறது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணுங்க. அவர் என்ன தான் அவருடைய பெரிய கப்பல் படையாக இருக்கட்டும், விமானப்படையாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு அடித்தாலுமே அவங்களுடைய நிலப்பரப்புல இருந்து திரும்ப ஏவுகணை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால தான் இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வரலாம், ஈரான் ஏன் இன்னும் அமெரிக்காவோட கப்பற்படையை தாக்காம இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு முறை மட்டும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வரும்போது ஈரானுடைய ஏவுகணை எந்த தொலைவுக்கு செல்லுமோ அந்த அளவுக்கு கிட்டக்க இருந்தபோது ஈரானுடைய ஏவுகணை அமெரிக்காவோட கப்பற்படை மேலே தாக்குச்சு. அப்போ தாக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேதம் அந்த கப்பற்படை கப்பலில் ஏற்பட்டதும் அவங்க பின்னோக்கி சென்றுட்டாங்க. அதுக்கப்புறம் ஈரானுடைய ஏவுகணையோட தொலை தூரம் அதற்கு ஏற்றவாறு இல்லை, அதனால் அப்படியே விட்டாங்க. அவங்களும் நல்லா பின்னோக்கி போயிட்டாங்க. அப்போ எந்த இடத்துல தான் அமெரிக்காவோட கப்பற்படை இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் கிடைச்ச தகவல் படி 2 இடத்துல இருக்காங்க. ஒன்று பெர்ஷியன் வளைகுடா, இன்னொன்று அரேபிய கடல். பெர்ஷியன் வளைகுடானா ஈரான், சவுதி அரேபியா, துபாய், குவைத், கத்தர், பக்ரைன் இவங்களுக்கெல்லாம் சொந்தமான அந்த கடல் பகுதி. இதே அரேபிய கடல் பகுதினா இந்தியா, பாகிஸ்தான், ஓமன், ஏமன் இவங்களுக்கெல்லாம் சேர்ந்த பகுதி. நம்மளுடைய இந்தியாவை குறிப்பிட்டு பார்க்குறோன்னா குஜராத், மும்பை இந்த கடலோர பகுதிக்கு சொந்தமான எல்லை தான் அது. இதனால தான் ஈரானுடைய ஏவுகணை அமெரிக்காவோட கப்பற்படையை தாக்க முயல்றதில்ல, ரொம்ப கஷ்டம். 2 பேருக்கு இருக்கக்கூடிய தூரம் அப்படிங்கிறது அதிகம். இந்த இடத்துல இருந்து அமெரிக்காவோட கப்பற்படை ஈரானை தாக்குறதும் கஷ்டம், ஈரான் அமெரிக்காவோட கப்பற்படையை தாக்குறதும் கஷ்டம். அதனால் ஈரான் அவங்களுடைய கப்பற்படை முன்னோக்கி வருதுன்னா மட்டும் அவங்களுடைய ஏவுகணையை வச்சு தாக்குவாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு தாக்குதலும் இப்போ இவங்களுக்குள்ளே இருக்க போகிறதில்ல. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அமெரிக்காவோட கப்பற்படையை அவங்க பின்வாங்க சொல்கிறது, அதாவது ட்ரம்ப்பு. ஏன்னா இந்த கப்பற்படைக்கு ஓப்பனாக சொல்லணும்னா தண்டமாக வேஸ்ட்டாக ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அமெரிக்காவில் உள்ள மக்களுக்கே பெரிய கோபம் இருக்குது. அது ட்ரம்ப்புக்குமே இப்போ புரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கப்பற்படையை வச்சு ஏதாவது தாக்குதல் நடத்துனா எதுவும் ஒன்றும் தெரிஞ்சுக்காது, இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எந்த பயனுமே இல்லாமல் அமெரிக்காவில் இருந்து இந்த பெர்ஷியன் வளைகுடாவாக இருக்கட்டும், இல்லை இந்த அரேபிய வளைகுடாவாக இருக்கட்டும், இந்த பகுதிக்கு வரத்துக்கே அவங்க ஒரு பெரிய பொருட்செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த செலவு பண்ணது இல்லாமல் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு மேலே அதே பகுதியில் இருக்காங்க. அப்போ இந்த 2 பகுதியிலும் இருக்கக்கூடிய கப்பற்படை வீரர்கள் மொத்தம் 6500 பேர்லேருந்து 7000 பேருக்கு மேலே வருவாங்கன்னு சொல்லப்படுது. அப்படின்னா இவங்களுக்கு தேவையான உணவு, இப்போ இந்த கப்பல் இயங்கிறதுக்கான ஃபியூல் எரிபொருள், இது போல் பெரிய பொருட்செலவு அப்படிங்கிறது தினமும் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை இல்லாமல் இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த கப்பலில் எதுவும் சேதம் ஏற்படுது, பழுது ஏற்படுது, இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு எல்லாமே பொருட்செலவுலேருந்து மிகப்பெரிய பண உதவியிலேருந்து இதெல்லாம் தேவைப்படும். இதனால தான் ட்ரம்ப் எங்களுக்கு நீங்கள் உதவிக்கு வாங்க, நாங்கள் அதை மீட்டெடுக்கிறோம் அப்படிங்கிற போல் சொன்னார். ஆனால் மற்ற நாடுகளுக்கு தெரியும் நம்ம இது போல தான் ஏமாந்து போயிட்டு
பண செலவு அப்படிங்கிறது நமக்கு ஆகிட்டு நம்ம வந்து கடனாளியாக நிற்போம் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து ட்ரம்ப்புக்கு உதவிக்கு வரல. இப்போ ட்ரம்ப்புமே அதை உணர்ந்து நாங்கள் எங்கள் கப்பற்படையை எங்கள் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற போல் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிய வரும்னு நினைக்கிறேன். இது போல் நடந்தால் நல்லது தானே. ஈரானுக்கு எந்த அச்சமும் இருக்காது, அப்போ அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நீங்கள் சொல்ல வரலாம். எந்த அச்சமும் ஈரானுக்கு இல்லைன்னா அவங்க ஃபுல் கண்ட்ரோலையும் இப்போ அவங்ககிட்ட தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் அச்சம் இருக்குது, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த அச்சம் எதுவுமே இல்லாமல் இந்த போர் அப்படிங்கிறது இப்போ ஒரு மாதிரி நான் சொன்னது போல் போய்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த போர் அப்படிங்கிறது அதிகமானுச்சு அப்படின்னா இப்போ 1-2 கப்பல்கள் போய்கிட்டு இருக்குங்கிறதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது எதுவுமே போகாது, முற்றிலுமாக அந்த பகுதி தடைப்படும். அந்த பகுதி தடைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போவே ஆயிலோட ப்ரைஸ் வந்து $100 $110 போகுது. கிட்டத்தட்ட $150 மேலே $200 இது போல் பெரிய பிரச்சனை இன்னும் 2 மாதத்துக்கு போணுச்சுன்னா நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆயிலோட ப்ரைஸ் $200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போணுச்சுன்னா நான் ஆல்ரெடி போன வீடியோலே சொல்லியிருப்பேன், நம்ம வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது கிடையாது, நம்ம வாங்கி அதை சுத்தகரிக்கிறோம். அப்போ நம்ம யார்கிட்ட வாங்குவோம்னா இப்போ ரஷ்யா கிட்ட தான் ஆயில் அதிகமாக இருக்குது. ரஷ்யா மட்டும் என்ன சும்மாவை நமக்கு தருவாங்க, அன்னையோட ஆயில் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற போல் தருவாங்க. அப்படி தந்தாங்கன்னா அந்த அளவுக்கு விலையேற்றம் ஏறுனுச்சுன்னா நடக்கக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே இந்த டீசல் பெட்ரோல் இதோட விலையெல்லாம் ஏறும். இதோட விலை ஏறுனுச்சுன்னா இன்னும் நிறைய பொருட்களோட விலை ஏறும். எல்பிஜி கேஸ் இப்போ இருக்கிற விலையை விட இன்னும் விலை ஏற்றம் ஏறும். இப்போ இதிலலாம் எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தேகம்னா, இந்த பொருட்களோட விலையெல்லாம் ஏறுறது சரி, திரும்ப அதோட விலை இறங்குமான்னு கேட்டால் மேக்சிமம் இறங்காது. ஒன்று, ஏன்னா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தினமும் தொடர்ந்து உங்களுக்கு இது போலலாம் விஷயம் நடக்குது, இது போலலாம் தகவல் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோட நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் எளிமையாக இது போல் ஒவ்வொரு பதிவையும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க.